ஒரு தவளையை பிடிச்சு தண்ணிக்குள்ளே போட்டு தண்ணீரோட வெப்பம் அதிகரிக்கும் போது தவளை தன்னோட உடலை அந்த வெப்பநிலைக்கு ஏற்ப மாற்றிக்கிட்டே இருக்கும். வெப்பம் ஏற ஏற தவளையும் அந்த வெப்பநிலைக்கு ஏற்ப தன்னோட உடலை அந்த வெப்பத்துக்கு ஏற்ப மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்கும். தண்ணியை கொதிநிலையை அடையும் போது வெப்பத்தை தாங்க முடியாத அந்த தவளை அந்த பாத்திரத்துலேருந்து வெளியில் வர முயற்சி செய்யும். ஆனால் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் தவளையால் வெளியில் வர முடியாது. ஏன்னா வெப்பத்துக்கு அது மாற்றிக்கிட்டே இருக்கிறதால அது அதோட சக்தியை இழந்து போயிடுது. கொஞ்ச நேரத்தில் அந்த தவளை இறந்தும் போயிடுது. அது அந்த தவளையை கொன்னது நம்மெல்லாம் நினைக்கிற மாதிரி அந்த கொதிக்கிற நீரா இல்லை, தவளை தான் தன்னோட இறப்புக்கு காரணம். அது ஏன்னா தவளை அதுலேருந்து வெளியில் வர முடிகிற சமயத்துலேயே அது அங்கேருந்து தப்பிச்சிருந்திருந்தா கண்டிப்பாக அது உயிர் காப்பாற்றிருக்கும். அது இந்த நேரத்தில் அது சரியான முடிவு எடுக்காமல் அதோட முடிவு எடுக்க தெரியாத அந்த நிலை தான், அதோட இயலாமை தான் அதை கொன்றுச்சு. இயலாமைனால தான் அது இறந்து போச்சு. நாமும் அப்படிதாங்க எல்லாரோட சூழ்நிலைக்கு ஏற்ப நம்மளை அனுசரித்து போய்கிட்டே இருப்போம். நாமளே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அனுசரித்து போய்கிட்டே இருப்போம். ஆனால் நம்ம எப்போ அனுசரிக்கணுமோ அப்போ தான் அனுசரிக்கணும். நம்மளால் முடியாது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக அதுலேருந்து நம்ம எதிர்த்து போராடி வெளியில் வந்துடணும். அப்படி வராமல் இருந்தால் அது என்னவா மாறும் அப்படின்னா, மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பண ரீதியாகவும் மற்றவங்க நம்மளை நசுக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம சுதாரிக்காமல் போனால் திரும்பவும் அதையே தொடர்ச்சியாக செய்ய ஆரம்பிப்பாங்க. உடலில் வலிமை இருக்கும்போதே அவர்கள்ட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்துடுறது தான் நல்லது. நம்ம அனுமதிக்காமல் நம்மளை யாருமே அழிக்கவே முடியாது. நன்றி.